அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? என்ன நடந்தாலும் நன்றி சொல்கிறீங்களா? மக்களை, நன்றி சொல்லணும் இல்லையா? சில காரியம் நம்மளால் செய்ய முடியாமல் இருக்கும். ஆனால் அவர் நம்மளை செய்ய சொல்வார். செய்ய விடாமல் தடுநிலையும் இருக்கும். ஆனால் அதையும் மீறி அவர் செய்ய சொன்ன காரியங்கள் நம்ம செய்யும்போது அதில் ஒரு நிறைவு இருக்கும் இல்லையா? அந்த நிறைவுக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு அப்போ அந்த நிறைவை அவர்கிட்ட தரும்படி நம்ம கேட்கணும். இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறை செய்தி தரார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 13-15 முடிய. ஏனெனில் கடவுளே உங்களுக்குள் செயலாற்றுகின்றார். அவரே தம் திருவுளப்படி நீங்கள் செய்வதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறிகட்ட சீரழிந்த தலைமுறையிடையே குற்றமும் கபடமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தை என திகழ்வீர்கள். உலகில் ஒரிலும் சுடர்களாக துகழ்வீர்கள். ஆமேன். என்ன சொல்கிறாரு? கடவுள் தான் நமக்குள்ள செயலாற்றுறாரு. அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. உண்மைதானே? ஆமாம். யாராவது தனித்து செய்ய முடியுமா? அவருடைய ஆசீர்வாதம் வேணும், அவருடைய அருள் வேணும். அப்படி இருந்தால் தான் நம்ம நிறைவாக செயல்படுத்த முடியும், செய்ய முடியும். அப்படி செய்யும்போது தான் நமக்கு ஒரு நிறைவான வரப்பிரசாதமும் கிடைக்கும். அப்போ முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் செய்ய சொல்கிறார் எதையுமே. அப்போது தான் நாம் இங்கே நடக்கிற, அதாவது பாவ உலகத்தில் வாழ்கிறோம், இதிலிருந்து சீரழிந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம விலகி கடவுளோடு ஒன்றித்து அவரோட ஒளியில் நாம் திகழலாம். கடவுளின் மாசற்ற குழந்தைகளாக, அதான் நம்ம பாவமெல்லாம் குற்றங்கள்லாம் களைந்த பிறகு மாசற்ற குழந்தைக்கு ஒப்பாக நம்ம ஆன்மாவை கேட்குறாரு. நம்ம ஆன்மா அப்படி இருக்குதா? என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கோமா? சிறு குழந்தைகளுக்குள்ள ஆன்மா நம்மகிட்ட இருக்குதா? அதுகளுக்கு தெரியாது, பாவம் செய்கிறதே தெரியாது. அதுகள் ஒருத்தரை சார்ந்து இருக்கும். நாம் இறைவனை சார்ந்து இருக்கோம். குழந்தைகள் பெற்றோரை சார்ந்து இருக்கும், மெயினாக தாயை சார்ந்து இருக்கும் இல்லையா? நாம் இறைவனை சார்ந்து இருக்கிறோம். அப்போ அந்த குழந்தை தாயை சார்ந்து இருக்கும்போது மாசற்ற குழந்தையாக இருக்கிறது இல்லையா? அதுபோல் நாம் இறைவனை சார்ந்து இருக்கும்போது மாசற்ற இருதயம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் அதில் நமக்கு ஒரு நிறைவான ஆசிர் கிடைக்கும். இந்த ஆசிரை கேட்டு மன்றாடுவோமா? வாழ்வின் ஊற்றே இறைவா, ஆமாண்டவரே, குழந்தைகளைப் போல உள்ளங்கள் எங்களுக்கு வர வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் பாவ நிறைந்த உலகில் வாழ்கிறோம். நிறைய குற்றங்களும் குறைகளும் மண்டி கிடக்கிறது ஆண்டவரே எங்களிடம். அதை அனைத்தையும் களைந்து நீர் மட்டுமே வேண்டும் என்று நினைக்கும் போது எங்கள் குற்றங்கள் ஆன்மாவிலிருந்து அனைத்தும் கழுவப்பட்டு உம்முடைய தூய இரத்தத்தால் கழுவி சுத்தப்படுத்தி நீர் எங்கள் ஆன்மாவில் தங்கும்படி நாங்கள் அந்த வரப்பிரசாதத்தை கேட்குறோம் ஆண்டவரே. மாசற்ற குழந்தைகளுக்குள்ள மனதை நீர் எங்களுக்கு தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.